அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு உறவோடு சில காலம், பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருக்கும் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்த குருவினுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி அமைகிறதுங்க. இதன் காரணமாக தனுசு ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த குருவினுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது கடகராசி அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு என்றால் ஆன்மீக இருட்டை நீக்குபவர், தெளிவை உண்டாக்குபவர் என்று பொருள். ஜோதிடத்தில் இந்த குணத்திற்கு உரியவராக குரு திகழ்கிறார். சூரியனிடமிருந்து ஒளி பெற்றாலும் சூரியன் பார்வையை விட குருவினுடைய பார்வைக்கு சிறப்பு அதிகங்க. செல்வத்திற்கு காரகரான குரு இருக்கிறார். எங்கெல்லாம் அபரிமிதமான இருக்கிறதோ அங்கெல்லாம் குருவினுடைய ஆதிக்கம் இருக்கும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் செல்வத்திற்கு காரகனான குரு இருக்கிறார். எங்கெல்லாம் அபரிமிதமான செல்வம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குருவினுடைய ஆதிக்கம் இருக்கும். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான அவரே மோட்சஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறார். பாக்கியங்களை அனுபவிக்க செய்யும் அவரே மோட்சத்தை தரும் ஞானத்தையும் வழங்கக்கூடியவராக இருக்கிறார். 9, 12 இணைப்புகளை இதைத்தான் காட்டுகின்றன. பெரும் செல்வத்திற்கு அதிபதியானவர்கள் ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டுவிட்டு இறைவழிக்கு சென்று விடுவார்கள். அதற்கு குருவோடு சனியும் கேதுவும் துணை புரிய வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தில் பெரும்பாலான கிரக பார்வையால் தோஷங்களை தான் செய்யும். ஆனால் குருவை தவிர எந்த கிரகங்களும் தோஷ நிவர்த்தி செய்யும் ஆற்றல் இல்லை. எனவேதான் ஜாதக தோஷத்தை சொல்லும் போது குருவினுடைய பார்வை இருந்தால் தோஷ நிவர்த்தியை காட்டுவதாகவும் குறைந்தபட்சம் பரிகாரத்திற்கு கட்டப்பட்ட தோஷமாகவும் சொல்வார்கள். இந்த சக்தி வேறு கிரகங்களுக்கு கிடையாது. தோஷ அளவை குறைப்பதும் பரிகாரம் பலிக்குமா என்று பார்ப்பதும் குருவினுடைய பார்வை அளவையும் விசேஷத்தையும் பொறுத்தது. வளர்பிறை சந்திரன், பாவிகள், சம்பந்தமில்லாத புதன், சுக்கிரன் போன்றோர் பார்வையோடு கலந்த குருவினுடைய பார்வைக்கு வீரியம் அதிகம். சனியினுடைய பார்வை, ராகு கேதுக்களின் ஆதிக்கம். சனியின் பார்வை, ராகு கேதுக்களின் ஆதிக்கம், அஸ்தங்க தோஷம், பகை, நீச்சம் போன்ற பலவீனங்கள் இருக்கும்போது பார்வையின் சுபத்தன்மை குறையும். ஆனால் ஒன்று, குருவினுடைய பார்வை பலனளிக்காமல் போகுமே தவிர தீமை செய்து விடாது மற்றவர்களுக்கு. குருவினுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் இது. எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்தில் அவரை பூரண சுபகிரகமாக சொல்கிறார்கள். அவர் பார்வை என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இது காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அங்கு இந்த தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு பகவான். அவர் இப்போது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறாருங்க. ஆனாலும் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபெற்று வந்த காரியங்கள், பணிகள் அனைத்துமே துரிதமாக நடைபெற்று ஒவ்வொன்றும் உங்களுக்கு வெற்றியாக அமைய இருக்குதுங்க. அரைகுறியாக நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக முடியுங்க. நல்ல சம்பவங்கள் பலவும் நன்மை பெறும் நேரம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களுக்கு குருவினுடைய பார்வை பலத்தால் முன்னேற்றம் கூட இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க. கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடிவடையாத காரியங்கள் இப்போ முடிவடையக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இடமாற்றம், ஊர் மாற்றம் அல்லது துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. யாருக்காகவும் எதற்காகவும் கடன் வாங்குவதோ அல்லது அவர்களுக்காக பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுப்பதோ வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சுய தொழில் செய்ய முன் வருவீங்க. வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றமும் உண்டுங்க. அது உயர்வானதாகவே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோட சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகம் உருவாகும் விதத்தில் ஆரம்பமாகிறது. எனவே தனுசு ராசினியர்கள் இனி வரும் காலங்கள்ல தொட்டது அனைத்துமே வெற்றி பெறுங்க. தோள் கொடுத்து உதவ நண்பர்கள் காத்திருப்பாங்க. வெற்றிக்குரிய தகவல்கள் வீடு தேடி வர இருக்கு. வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் கல்யாண முயற்சிகள் கைகூட இருக்குதுங்க. கடமையிலிருந்த தோய்வு அகல இருக்கு. குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கேட்காமலேயே சில நல்ல பொறுப்புகள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வெளிநாடு செல்லும் முயற்சியில் அனுகூலம் கிடைக்க இருக்கு. வழக்குகள் சாதகமாக முடியுங்க. வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வை நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. இளைய சகோதரர்களிடம் இணக்கம் ஏற்படுங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேர இருக்கு. புனித பயணங்கள் உண்டுங்க. பொதுவால் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்குங்க. நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்க மேலதிகாரிகள் முன் வருவாங்க. நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவுங்க. புதிய முயற்சிகள தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவுங்க. அதே போல குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது. கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க. ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல இழுபறி நிலை நீடிக்க இருக்குதுங்க. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனைகள் வருங்க. அதனால் எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் உங்களுடைய பார்வையிலேயே கூடுமான வரைக்கும் நீங்களே செய்து முடிப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தர இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் நன்மை கிடைக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டுங்க. பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வர இருக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு இக்காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூற பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துங்க. என்ன மாதிரியான தடங்கல்கள் தாமதங்கள் வந்தாலும் அவற்றை நீக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.